என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவயான என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறுப்பேத்துற வேலை வேணாம். ஸோ ஹே கேமர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். அதாவது நம்ம ஜேர்னி ஆஃப் சேட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ்னு சொல்லலாம், ரீமைண்ட் ஆஃப் 2024 சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மேலும் ஃபன்னாக இருக்குமா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இன்னியோட நம்ம யூடியூப் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்தில் 58 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். இது ரொம்ப பெரிய ஜேர்னி. அது வந்து 8th February ஆரம்பித்து February மாதம் ஆரம்பித்து இப்போ வந்து கரெக்டாக டிசம்பர் மாதமே வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நியூ இயர்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். முடிஞ்சிட்டு தான் இது வந்திருக்கும் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பேசலாம், தொடர்ந்து நம்ம பேசாமல். ஸோ இப்போ நம்ம வந்து ஜேர்னி ஆஃப் ஷேட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோ. இது வந்து லைட்டாக காப்பிரைட் வந்து ஃபஸ்ட்டு காப்பிரைட். அண்ட் தென் இது இஸ் மை தேர்ட் வீடியோ. ஸோ நான் இப்போ தான் எடிட்டே பண்ண கற்றுக்கிட்டேன் தேர்ட் வீடியோவில் தான். ஸோ கொஞ்சம் அப்புறமா இது வந்து நான் போட்டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் சீரீஸாகவே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இதுதான் என்னோடய மோட்டிவேஷன் டு டூ த மோர் வீடியோஸ். ஓகேவா? ஸோ இது வந்து February June வந்து ஜூன் மாதம் 4th போட்டு நல்லா போச்சு. அடுத்து லூகிசம் ட்ரைலர். ஸோ ட்ரைலர் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, செம்மையான வியூஸ் போச்சு, என்னை மோட்டிவேஷனாக இருந்தது. இது அடுத்தடுத்து நான் போட்டிருந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே ஓரளவுக்கு வியூஸ் போய் அப்புறம் டவுன்ஃபால்லாம் ஆகி ரொம்ப போச்சு. அப்புறமா அடுத்தது வந்து இவ்வளோ தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸோட ஜேர்னி வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸோட ஜேர்னி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓவராலாக ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் கில்லி வீடியோ போட்டதுக்கப்புறமா நல்லாவே போச்சு. அப்புறமா எனக்கு வந்து சில பல ஜிடிஎஃப் ஃபேக்ஸும் சில பல வேரண்ட் ஃபேக்ஸும் தெரியும். அதை வச்சு நான் எடிட் பண்ணி கொஞ்சம் போட்டிருப்பேன். அண்ட் தென் நிறைய ஃப்ரீ ஃபயர் வீடியோஸு, அப்புறமா இது நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அது வீடியோஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஷார்ட்ஸு மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அப்புறமா இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட். அண்ட் திஸ் இஸ் 56 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம மூச்சை பிடிச்சிட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணுமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ வந்து 56 சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதுவும் போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோஸ்லாம் நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன்னா கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ முழுக்க ஒரு நல்ல ஒரு வீடியோ வரணும் அப்படின்ற காரணத்தான். எனக்கு சுத்தமாக எடிட்டிங்கே தெரியாது. ஸோ ஒரு எடிட்டிங் தெரியாத ஆள் வந்து எடிட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே பிசுறு தட்ட தான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கே எடிட்டிங் தெரியாது சுத்தமாக. நான் வந்து இப்போ தான் கொஞ்சமாக எடிட்டிங் கற்றுட்ருக்கேன். ஸோ இதான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 46 ஃபாலோவர்ஸு. ஸோ 58 சப்ஸ்கிரைபர்ஸு, 46 ஃபாலோவர்ஸு. முடிஞ்சால் நீங்கள் இன்ஸ்டா ஐடி இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஷேடோ ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபேன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தம்பி நல்லா வரைவார். நம்மளோட ஒரு இது கூட போட்டிருக்காரு. ஸோ இவரோட ஐடி தரேன், நீங்கள் மறக்காமல் அவங்களே செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா வரைஞ்சி இது பண்ணுவார். முடிஞ்ச அளவு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கும் லைட்டாக அது பிக்சலேட்டட் தான் தெரியுது, பட்டு நம்புங்க, நான் தம்பி ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு அது எடிட்லாம் பண்ணியிருக்காரு, அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இப்போ வியூஸில் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நான் வந்து மறந்துட்டேன், எனக்கு வந்து 42 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இந்த தம்பி ஞாபகம் வச்சு அதை எடுத்து போட்டு இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவும். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த வியூஸ் வந்து வருவோம். ஸோ வியூஸ் வந்து எப்படி போகுதுன்னா டவுன் டு அப் அப்படி தான் போகுது, திரும்ப அப் டு டவுன் அப்படின்னு போவோம். ஸோ அந்த மாதிரி வியூஸ் வந்து நம்மளால் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னால். ஸோ இன்ஸ்டாகிராம் வியூஸ் வந்து என்னால் சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்னால் யூடியூப் வியூஸ் கூட ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும், ஆனால் இன்ஸ்டாகிராம் வியூஸ் என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஃபுல்லாக டவுன்ஃபாலில் போயிருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு ஹை ஃபாலுக்கு ஏறும், டக்குன்னு டவுன்ஃபால் போகும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜிக்ஜாக்ஸாக தான் போகுது. ஸோ எனக்கே இது தெரியல, என்னடா இது இப்படி இருக்குது. அடுத்த இது வந்து நம்மளோட ஹைலைட்ஸ். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறமா வந்து நான் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். என்னன்னா வந்து நமக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் 2025. இது ஒரு எப்படி சொல்கிறது, ரெசல்யூஷனாக சேலஞ்சாக எதுவுமே தெரியல. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நான் வந்து யூடியூப்பை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இந்த வருஷத்துக்குள்ளே நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணல, நான் யூடியூப்பை கண்டினியூ பண்ணல, இந்த அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுருவேன்.
ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சு. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நான் இந்த சேலஞ்சில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றுத்தையும் நான் நமக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு சேலஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ போடுறதுக்கு. ஸோ அப்புறமா வந்து என்னென்னா, நானும் வந்து ஒரு நார்மல் ஃபோன் எடிட்ரு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எனக்கு தெரிஞ்சதை வச்சு சேர்த்து போடுறேன். ஸோ சேர்த்து போடுறதுலே லேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அதனால் தினம் சண்டே வீடியோஸ் வரும். மித்த நாளெல்லாம் வீடியோஸ் வராது. மண்டே ஷூட் பண்ணால் சண்டே வீடியோ வரும். ஓகேவா? இது வந்து நான் வந்து ஒரு ரெசல்யூஷன். ஓகேவா? ரெசல்யூஷனாக வச்சுக்கிறேன். ஸோ 2025 இது ஒரு ரெசல்யூஷன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்போ எடிட் பண்ணிட்டுருக்கேன்னா சாட்டர்டே. ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு சண்டே வரும். ஸோ இது நான் சண்டே வரலன்னா கேளுங்க, என்ன சண்டே வீடியோ வரல அப்படின்னு கேளுங்க. இனிமேல் சண்டே வீடியோ வரலன்னா கேட்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசல்யூஷன் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா வந்து GTA 5 பார்ட் 2 வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுவும் போடுறேன். ஸோ நான் நிறைய கான்டென்ட் வந்து மண்டையில் வச்சுருக்கேன், அதையும் பண்ணலாம். ஸோ நிறைய கேமிங் கான்டென்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பண்ணலாம். அப்புறமா ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களாமே, கொலாபு, அதுவும் வந்து நான் வீடியோவாக போடுறேன். அது வந்து அடுத்த வாரம் சண்டே வந்து உங்களுக்கு வரும். ஸோ மேலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ பாய், ஸ்டே டியூன். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.